சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்ப்போம் எஸ்கியூஎலோட ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் பத்தி. எஸ்கியூஎலோட ஸ்டோர் ப்ரொசீஜர் ஸ்டோர் ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் ஏபிஐ உங்களுக்கு யூஐல தெரியும்னா ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்து ஏபிஐஸ்லாம் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸில் வந்து தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இப்போ செட் ஆஃப் கொரி எழுதி ஃபெச் பண்ணி எடுக்கிறோம்ல, செலக்ட் கொரி, இன்செட் கொரி. அதை வந்து ஒரு மெத்தடாக போட்டோம்னா அந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணி விட்டால் போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஆல் எம்ப்ளாயீஸ் இதில் வந்து ஒரு சின்டெக்ஸ் ஃபார்மேட் இருக்குது, பிகின் எண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். பிகின் எண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணேன், ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆச்சா? கிரியேட் ஆகலை. ஏன்? உங்களுக்கு MySQL மட்டும் டெலிமிட்ன்ற ஒரு கீவேர்டு தேவைப்படும் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கிரியேட் ப்ரொசீஜர் போட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏபிஐயில் வந்துட்டு லாஜிக் ஈச் டைம் போடுறது பதில் ஜஸ்ட் கெட் ஆல் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி விட்டோம்னா, அது என்ன பண்ணுன்னா போயிட்டு இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பேரண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து ஒரு கால் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டும் அப்டேட்டும் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே. இப்போ இன்புட் பேராமீட்டர் வச்சு இங்கே ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. என்னன்னா, நான் வந்து இன்ல டிபார்ட்மெண்ட் நேம் வேர்க்கர் 15 ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துட்டேன்னா அப்படின்னா இது அகேன்ஸ்டாக வச்சு சர்ச் பண்ணி எடுத்து வந்து எனக்கு கொடுக்குறோம் இன்புட் பேராமீட்டர் வச்சு. இதே மல்டிபிள் இன்புட் பேராமீட்டர் மின் சேலரி மேக்ஸ் சேலரியில் கொடுக்கணும்னா இதுவுமே கொரி வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈச் டைம் கொரியை போடுறதுக்கு பதில் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரன்னிங்கில் இருக்கிறத ஒரு மெத்தடாக வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம் தேவையான இடத்துக்கு. அதில் இஃபல்ஸ் மாதிரி கண்டிஷன்ஸுமே நம்ம பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ப்ளாயோட சேலரி வந்து கிரேட்டர் தென் 11 இருந்தால் அவனுக்கு ஹை சேலரின்னு ரிட்டர்ன் பண்ணேன். நான் செக் சேலரி கரண்ட் சேலரி நான் கொடுக்குற சேலரியோட அந்த ஹை ஆகுது இல்லை லோவாக இருக்குது அப்படின்ற கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக ஈஸி. ஸோ இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியமானது. ஸ்டோர் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. ரீயூசபிள் ஏபிஐ லாஜிக்ஸ் இல்லை ஏபிஐ லாஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கொரியில் இந்த மாதிரி போட்டுச்சுன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்லாம் வேணும்னா இந்த கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். பட் இது மோஸ்ட்டாக வந்து சர்வர் சைடில் இது பண்ணுறாங்க. இது பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சதுனால அது ஒரு கொரி ரன்னிங் இதிலே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணால் போதும் ஸ்டோர் ப்ரொசீஜர் உங்களுக்கு இதாகிடும். மெயினாக செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். உங்கள் மொத்த டேபிள் ஒருத்தர் கிட்ட கொடுக்காம இதை நீ கால் பண்ணிக்கோ, செலக்ட் பண்ணால் உங்களுக்கு டேட்டாஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்யூரிட்டின்ற புதான் நமக்கு ஞாபகம் இருக்குது. நமக்கு டிசிஎல் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது ஒருத்தங்களுக்கு பர்மிஷன் இந்த டேபிள் கொடுக்கலாமா வேணாமான்றதும் எஸ்கியூஎல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அதை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறேன். மேபி அதை லாஸ்ட் வீடியோ இருக்கும். ஸோ அதோட நம்ம டுட்டோரியல் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோர் ப்ரொசீஜர் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் நல்லா படிச்சுங்க. கிரியேட் ப்ரொசீஜர் போட்டு அதோட மெத்தட் பேர், அதுக்கப்புறம் பிகின் எண்ட், அதுக்குள்ளே நீங்கள் எழுதுறது தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது கிரியேட் பண்ணிச்சப்பறம் நான் இந்த மெத்தட் தான் கால் பண்ணுறேன். இந்த பிகின் டு எண்டில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுதான் எனக்கு அவுட்புட்டாக தரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். நான் இப்போ அடுத்து நம்ம டிசிஎல் பார்ப்போம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.